அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு கொண்டு வந்ததே எங்களுடைய பெரிய வெற்றிதான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 6 தொகுதிகளில் அதிமுகவை பாஜக 3ஆம் இடத்திற்கு தள்ளியதே தமிழக பாஜகவிற்கு பெரிய வெற்றிதான் என கூறினார். தமிழகத்தில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் பெரும் வெற்றி பெற்றதாக கூறுகின்றனர். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட தற்போது திமுக கூட்டணியின் வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது என சுட்டிக்காட்டினார். 2019 டிஎம்கே சிம்பிள் ஓட்டு 33.52%. 2019 திமுக சிம்பிள் ஓட்டு 26.93. இது ஒரு சாதனையாக நாங்கள் பார்க்குறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாக்கு மாறி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். காரணம் 2019 அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் 2024 அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. அப்போ திமுகவினுடைய 6% ஓட்டு எங்கே போச்சுங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி 11% கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய இலக்கே 20%. பெரிய இலக்கு வச்சு தான் நாங்கள் வேலை செஞ்சோம். போன டைம் இவ்வளோ வாங்கியிருக்கோம், இன்னும் 3% ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிற இலக்கு கிடையாதுங்கண்ணா. கம்பைண்டாக பண்ணதே இன்னும் 8 மடங்கு அதிகப்படுத்துவோம், 9 மடங்கு அதிகப்படுத்துவோம்னு ஒரு பெரிய இலக்கு வச்சோம். அதே போல் குறுக்கு வழி இல்லாமல் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிறத சோர்வடையாமல் அதை 2026 நாங்கள் முன்னெடுக்கணும். இன்னொரு கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் செய்ய விரும்பலை. அதனால் 2026 ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போகிறோம். அதற்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்து இருப்பதாகவும் 20% வாக்குகள் என்பதே பாஜகவின் இலக்கு என்று கூறினார். மேலும் பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என கனிமொழி கூறியதை சுட்டிக்காட்டி பேசிய அண்ணாமலை, கனிமொழி பாஜகவில் சேர தயாராக இருந்தால் பாஜக தலைவர் பதவியில் இருந்து விலகுவது குறித்து பரிசீலிக்கலாம் எனவும் தெரிவித்தார். அரசியல் இல்லைண்ணா, எங்கள் அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா, விவசாயம் பண்ணுறாரு. சொல்கிறது கேளுங்க. எங்கள் அப்பா பேர் கருணாநிதி இல்லை, அவர் 6 டைம் எம்எல்ஏவா இல்லை, 7 டைம் எம்எல்ஏவா இல்லை. எங்கள் அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பண்ணுறாரு, ஒரு பையன் நான். அதனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா. படிப்படியாக ஒரு படியாக ஏறித்தான் ஜெயிக்க முடியும். எங்கள் அப்பா கருணாநிதியாக இருந்தால் நானும் ஜெயிச்சிருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தா கைத்தடாது. குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, தம்பி மெதுவாக போ, நியாயமாக போ, நேர்மையாக போ, நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும்னு. ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தால் பரிசீலனை பண்ணுறேன். ஆனால் கூட்டணி ஆட்சி எங்களுக்கு புதிது இல்லைங்கண்ணா. அடல் பிஹாரி வாஜ்பேயி அவருடைய காலத்தில் ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள். இந்த முறை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 50 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க, முக்கியமானவர்கள். அதனால் எங்களால் ஒரு அற்புதமான 5 ஆண்டு கால கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றோம். அதில் 2 முக்கியமான தலைவர்கள், திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், திரு நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து எங்கள் விஷனை ஷேர் பண்ணி எங்கள் கூட நிற்க போகிறாங்கன்னா, அதனால் எங்களுக்கு இது புதிதில்லை. ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி ஆட்சி மிக திறமையாக சிறப்பாக எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி ஐயா காட்டுவாங்க. 10 ஆண்டு காலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க ஆட்சி நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. கூட்டணி ஆட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி தன்மையை மாற்றிக்காதுங்கன்னா, எல்லோரும் அரவணைத்து 10 ஆண்டு காலமாக செய்த அதே சாதனையை மறுபடியும் செய்வோம்.